परिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रहीतां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधां भगवद्गीते भगवद्वेषिणीम् नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवैद्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुते नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थवत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्रावती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोतीर्णा खलु पाण्डवैरणनति कैवर्तककेशवः वाराचर्यवच सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानकेशरं हरिगदा सम्बोधनाबोधितं लोके षड्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ते दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति चं सामगाः ध्यानावस्थितगतेन मनसा पश्यन्ति तं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Okay, welcome to today's class. நம்ம today we are really entering into the real Gita. இது முட்ல சங்கருடைய வாஷ்யம் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். அது முட்ல அது பூரா பார்த்துட்டோம் நம்ம. இப்போ now we will start with the text. இது எதில் ஆரம்பிக்கிறோம்னா இது ரைட். நம்ம பேஜ் 27 பேஜ் 27 புக்கில் என்ன எனக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல், பர்டிகுலர்லி மாலதி மாமி அண்ட் விஜயா மாமி. டெக்ஸ்ட் நீங்கள் படிச்சுடுறேன், மற்றவாளும் படிச்சுடுற லலிதா மாமி. நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் ஒருத்தர் படிச்சுடுறாரு, எய்தர் விஜயா ஆர் மாலதி மாமி சம்ஸ்கிருதத்தை படிச்சுடுறேன், ஒருத்தர் இங்கிலீஷில் படிச்சுடுறேன். அதனால் இங்கிலீஷில் நான் ஜாயின் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். Then I explain that. Okay. So, there Bhashyatile we are going to see that elaborately. இல்லையா? இப்போ ஆரம்பிக்கலாம். Let us start this one. See page 27. Sri Bhagavan Uvacha. Sri Bhagavan Uvacha. Asochanan Vasoch. நீங்கள் மூட் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லாம் மூட் பண்ணிடுங்க. நான் மற்ற விஷயம் நீங்கள் சொல்லுங்க. நம்ம மூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அசோச்சானன் வசோச்சஸ்துவம் பிரஜாபாதாம்ஷ பாஷசே கதாசூன கதாசூம்ஷ நானுஷோச்சந்தி பண்டிதாக. ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்க? இல்லை ஸ்டார்ட் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற பார்க்கலாம். யார் இங்கே படிக்கிறேன்மா மாலதி மாமே அன்மியூட் பண்ணிக்கோங்க. மாலதி மாமா மற்ற அன்மியூட் பண்ணி நீங்கள் மற்ற படிக்கணும். அசோச்யான் இத்தியாதி ந சோச்யா அசோச்யா பீஷ்ம துரோணாதயः சத்விருத்தத்வாத்
परमार्थस्वरूपेण च नित्यत्वात् तान् अशोच्यान् अन्वशोचः अनुशोचितवान् असि ते म्रियते मन्निमित्तम् अहं तैः विना भूतः किं करिष्यामि राज्यमुखादिना राज्यसुखादिना. ஓகே, இது வந்து என்ன எவ்வளோ நிமிஷம் அந்த இடத்துல அது நிறுத்தியும் அந்த இடத்தோட அசோச்சா நாட் மெரிட்டிங் கிரீஃப். அசோச்சா நாட் மெரிட்டிங் கிரீஃப். நாட் மெரிட்டிங் கிரீஃப்னா என்ன? துக்கத்துக்கு காரணம் இல்லாமல் கவலைப்பட வேண்டியதுக்காக அசோச்சான், கவலைப்படாத வேண்டிய விஷயத்துக்காக கவலைப்படுகிறாய். அசோச்சான் அன்பசோச்சம். அன்பசோச்சம் கவலைப்பட வேண்டாத விஷயத்துக்காக நீ கவலைப்படுற, வருத்தப்பட வேண்டாததுக்காக நீ வருத்தப்படுற. என்ன? நாட் மெரிட்டிங் கிரீஃப், அது சரியில்லை. ஆர் பீஷ்மா துரோணா எட்ஸெட்ரா ஃபார் தர் கண்டக்ட் இஸ் வர்ச்சுவஸ். என்ன? அவள் வந்து நல்ல 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 முறையில் தான் வாழ்க்கையை வாழ்பவர்கள். என்ன? அவள் கவலையே படக்கூடாது. என்ன? என்ன? ஃப்ரம் தி பாயிண்ட் ஸோ அசோச்சான் அன்வசோச்சஸ்வம் அசோச்சாக பீஷ்மத்ரோணாதயः சது விருத்தத்வாத் பரமார்த்தஸ்வரூபேண ச நித்தியத்வாத். என்ன? பரமாத்மேன ஸ்வரூபினது நித்தியத்துவம்னா அவள் எல்லாரும் அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான், ஆத்மஸ்வரூபம் தான். நம்ம நான்கிறது இந்த சரீரம் இல்லை, நான்கிறது ஆத்மா அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா அது அழியாதது. இந்த ஆத்மாங்கிறது அழியாதது, சரீரம் தான் அழியுது. அதுதான் சொல்லப்படுற பரதரா. என்ன? அதனால் நித்தியத்துவாத் தான் அசோச்சான் அன்பசோச்சா. அது சரீரத்தை பற்றி கவலைப்படாது. உடம்புக்கு வந்து கொடுத்தேன், நான் செத்து போகிறேன்னு, நான் 90 வயசாக எடுத்தேன், என்றைக்கு போகிறேனோ அப்படி என்னைக்கு அண்ணாமோ, கவலைப்படாத, நீ அழியிறதே இல்லை. நான் இந்த ஒரு மந்திரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன? அது மாத்திரம் உங்களுக்கு உண்மை புரிஞ்சு கொடுத்துன்னா டெத் இஸ் நோட் மோர் ஏ ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? நித்தியத்துவாத் தான் அசோச்சான் அன்பசோச்சா, கவலைப்பட வேண்டாது. அனுசோச்சித்தவன் அசி தே மிரியத்தே. நீ அனுசோச்சித்தவன் கவலைப்படுறவன் இருக்கானே, என்ன? நான் அழியக்கூடியவன் என்று மனசு இருக்கிற அழியக்கூடிய நான் ஆத்மானு புரியாமல் நான் அழியக்கூடிய சரீரம்னு நினச்சிருக்கானே. என்ன? மிரியத்தே. அவன் வந்து புரிஞ்சுக்காதமோ மிரியந்தே மண் நிமித்தம் அகம் தைஹி வினா பூதா கிம் கரிஷ்யாமி ராஜ்ய சுகாதினா. என்ன? ஸோ அது மாதிரி சொல்லிட்டு அசோச்சான் இத்தியாதி ந சோச்சியா அசோச்சியா பீஷ்ம துரோணாதேய தது 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 சத்வருத்தத்வாத் பரமார்த்த ஸ்வரூபேண. எல்லோரும் பரமாத்மா ஸ்வரூபமாக இருப்பதனால, நான் சரீரமாக இல்லாததுனால, ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால, நித்தியத்துவாத்து அழியாமல் இருப்பதால், ஆத்மாவாக இருக்கிறதுனால ஆத்மா அழியறதில்லை. தான் அசோச்சான் கவலைப்படக்கூடாது. அன்பசோச்சா அனுசோச்சித்தானு அப்படி அசி அனுசோச்சித்தான் அப்படி கவலைப்படுறவனா இருக்கே. தே மிரியந்தே மன்னிமித்தம் அகம் தைஹி வினாமிருதா கிம் கரிஷ்யாமி ராஜ்ய சுகாதினா. என்ன? நாட் மெரிட்டிங் கிரீஃப் ஆர் பீஷ்மா துரோணா அண்ட் their context is virtuous, but the point of view of transcendental truth, they are eternal. ஸோ ஒருவரும் அழிவதில்லை, நாம் எல்லோரும் சரீரம் தான் அழிகிறது, ஆத்மா அழிகிறதில்லை. ஏன்னா நான் ஆத்மாவாக இருப்பதால். என்ன? they are eternal. For them who call for no grief. என்ன? கவலையே படக்கூடாது. என்ன? நான் போகிறேனே, முடிஞ்சிட போகிறது, நான் வயசாகிடுத்தேன், விளையாடின்னு இருக்கேன், நீங்கள் போயிட போகிறேன்னு கவலையே படக்கூடாது. பிகாஸ் சரீரம் தான் போகிறதில்ல, நீ போகிறதில்லை. சரீரம் தான் அழியிறது ஒழிய நீ அழியிறதில்லை. நான்கிறது யார்? நம்ம எங்கே நான்கிறது சரீரத்தை வச்சுருக்கிறது தான் நம்ம கவலைப்படுறோம். நான் ஆத்மானா அது அழியாதது. என்ன? ட்ரூ. தே ஆர் எட்டர்னல். ஆத்மாங்கிறது எட்டர்னல், எக்காலத்திலும் இருக்கக்கூடியது. ஃபார் தம் ஹூ கால் ஃபார் நோ கிரீஃப் யூ ஹவ் கிரீவ்ட் திங்கிங் தே வில் டை ஆன் அக்கவுண்ட் ஆஃப் மீ. பீஷ்மத்ரோணர்கள்லாம் நான் என்னால் கொல்லப்படுகிறார்கள், அவர் அழியப் போகிறார்கள் அப்படின்னு ஒத்துரும் அழிவதில்லைங்கிறார். என்ன சொல்கிறதுல
त्वं प्रजावान् प्रज्ञानवादां बुद्धिमतां வாதம் வச்சானி நீ வந்து பெரிய மனுஷன் மாதிரி பண்டிதன் மாதிரி நீ பேசுகிற, நீ பெரிய ஞானம் கொடுக்குற மாதிரி பேசுகிற, ஒத்துரும் அழிவதில்லை. என்ன तदेतत् मौढ्यं पाण्डित्यं च विरुद्धम् आत्मनि दर्शयसि उन्मत्तः इव इति अभिप्रायः. படிச்சிருங்க, மேலே படிங்க. ओके. यस्मात् गतासून् गतप्राणान् मृतान् अगतासून् अगतप्राणान् जीवतः. அகதப்பிராணான்னா இங்கே ஒரு விஷயம் புரியுது, தமிழே புரியுதுக்கு. கதப்பிராணான்னா கதன்னா போகிறது, போகக்கூடிய இது பற்றியும். போகாத உயிரோடு இருக்கான்னு அர்த்தம் அகதப்பிராணான்னு. போகாத அகதான போகாத பிராணன் போகாதவன். கதப்பிராணன்னா பிராணம் போனவன். ஆத்மாங்கிறது நித்தியமானது. இது ட்ரெஸ்ஸு மாதிரி தான். அது கதப்பிராணான்னா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு, அகதப்பிராணான்னா ட்ரெஸ்ஸை மாற்றலை, அவ்வளோதான். தட்ஸ் டிஃபரன்ஸ். இறந்தவனுக்கும் இருக்கிறவனுக்கும் ரெண்டு வித்தியாசம்னா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றின மொத்தம், ட்ரெஸ்ஸை மாற்றாத மொத்தம். என்ன அதான். ஓகே. जीवतः च न अनुशोचन्ति पंडिताः आत्मज्ञाः. पण्डा आत्मविषया बुद्धिः तेषां இல்ல நானும் சோச்சந்தி பண்டிதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாரு. பண்டான்னு என்னன்னா, இல்லை காசிக்கெல்லாம் போனேன்னா காசியில் இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாம் பண்டான்னு சொல்லுவாள். கங்கையில் உட்காந்துருப்பா, அட்ட போய் வந்து சொல்ல பண்டான்னா ஞானம் இருக்கிறவன், ஆத்ம ஜானம் இருக்கிறவன். படித்தவன் மாத்திரம் இல்லை, பண்டான படித்தவன் மாத்திரம் இல்லை, ஆத்ம ஜானம் இருக்கிறவன். எல்லாரும் படித்தவா தான், எல்லாரும் படித்தவா. எத்தனை பேருக்கு ஆத்ம ஜானம் இருக்குது? நம்ம வந்துருக்கோம் உட்காந்து ஆத்ம ஜானம் எடுத்து கீதை படிக்கிறோம். எத்தனை பேர் படிச்சிருக்கான்? எல்லாரும் படித்தவா தான். டாக்டரேட்டாக இருப்போம், எம்எஸ் டிஎஸ்சி டாக்டரேட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் இருப்போம், ப்ரொஃபஸராக வர இருப்போம். அவனுக்கு ஆத்ம ஜானம் இருக்காது அவனுக்கு. பட் ஹீஸ் நாட் அ பண்டிதா. பண்டிதாங்கிற வார்த்தைக்கு அதுனா ஆத்மஜானம் இருக்கிறவன். என்ன பண்டிதாக ஆத்மஜா பண்டா ஆத்மவிஷயா புத்தி ஏஷாம் தேஹி பண்டிதாக. என்ன ஆத்மஜானுக்கு தான் பண்டிதங்கிறவன். என்ன பாண்டித்யம் நிர்வத்திய பிருகதாரண்ய வருஷத்தில் வருது. இந்த பாண்டித்யம் நிர்வத்திய இந்த ஆத்மஜானத்தை அடைந்தவன் என்ன அப்படிங்கிற அது மந்திரமாக விஷயத்தை சொல்கிற கூட இது ஸ்ருதே பரமார்த்தஸ்து தான் நித்யான்னு அசோச்சான் கவலைப்படாதவன் அனுசோச்சித்து கவலைப்படுகிறான். அதனால அவன் மூடன் என்று அபிப்பிராயம். அது இங்கிலீஷில் சொல்கிறான், டிரான்ஸ்லேஷனில் பாருங்க. நாட் மெரிட்டிங் கிரீஃப், நாட் மெரிட்டிங்னா என்ன, நாட் மெரிட்டிங், நாட் டிசர்விங். என்ன அவனுக்கு கவலைப்பட வேண்டாத விஷயத்திற்காக, கவலைப்பட வேண்டாத விஷயத்துக்காக அசோச்சான் கவலைப்பட வேண்டாதவர்கள். பீஷ்மா துரோணா படிங்க. பீஷ்மா Drona etc. for their conduct is virtuous. From the point of view of transcendental truth, they are eternal. For them who call for no grief, you have grief thinking they will die on account of me. What shall I deprive of them to the happiness that the possession of kingdom etc. will bring me? அர்த்தம் ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அவன் சொல்றான், ஐயோ பீஷ்ம துரோணர்கள்லாம் கொன்னன்னு என்ன ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு சாவறதில்லை. வேற ஒரு நோபடி இஸ் டைஸ். என்ன அதனால் நீ அது கவலையப்பட வேண்டாம். சரீரம் தான் போகிறது, ஆத்மா என்றைக்கு எட்டனால் எப்போ எக்காலத்தில் இருக்கக்கூடியது. இன்னும் கவலையப்படாதே. புரியல? அசோச்சாங்கிற வார்த்தைக்கு இங்கே இந்த கான்டெக்ஸ்டில் என்னென்னா, நீ பீஷ்ம துரோணர்கள்லாம் கொல்வினேன் சொன்ன நான் கதம் பீஷ்ம அஹம்சக்கிய துரோணமிச்ச மதுசூதன விஷ்ணு பிரதியோத்சாமி பூஜாரகா விரிசூதன அப்படின்னு சொன்னா இல்லையா? பூஜைக்குரியவர்களான என்னோட குரு, என்னுடைய இவர் இல்லை தாத்தா எல்லாம் ரிலேஷன்ஸ்லாம் அவள்லாம் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இல்லையா? இல்லைடாப்பா, அவன் வந்து உத்தர நோபடி கேன் பி கில்ட், பாடி ஒன்லி கோஸ், ஆத்மா நெவர் டைஸ். இந்த பிரின்சிபல் புரிஞ்சுக்கணும். அது படிங்கம்மா. They will die on account of me. What shall I deprive of them to the happiness that the possession of kingdom etc. will bring me?
அதான் முதல்ல காட்டுது. ஓகே, ஆமா. And at the same time, you utter words befitting the wise. Those who have wisdom, prajna, or intellect. பிரக்யாவாதாம்ச பாஷசே சொல்லிட்டோம். நீயோ பெரிய மனுஷன் மாதிரி படிச்ச மாதிரி பேசுற நீ என்ன கிருஷ்ணனுடைய கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டார்ட் பாருங்க. ஒன்றும் அழிவதில்லை. ஆனால் நீ ஆசிப்ப வள படித்து செய்த போற நீ இருக்க போற அவள போக போறான்னு சொல்லிட்டு இருக்க. உத்துரு சொல்றது ஆறுதல உத்துரு இருக்கிறது இல்லை. எக்காலத்திலும் உன் ஆத்மாங்கிறது இருக்கு. ஆனால் ஒரு காலத்துக்காக கவலைப்பட வேண்டாம். அசோச்சான், கவலையப்படாத. இவ போயிட்டாலும் கவலையப்படாதே அப்படிங்கிறார். அப்புறம் படிங்க. Thus at once combining an air of wisdom with misplaced grief, you display in yourself like one demented confusion and wisdom that are mutually contradictory. அதாவது confusion and wisdom that are ஞானி மாதிரி பேசுற நீ என்ன அதில் கான்ட்ராக்ட் ஒத்துருவா சாரதில்லை. விஷ்ணு கொல்லப்படுவதில்லை, துரோணனும் கொல்லப்படுவதில்லை. இல்லை, ஆத்மா என்பது அழியாதது. பாயிண்ட் இஸ் இந்த ஆத்ம ஞானம் உங்களுக்கு இது புரிஞ்சுதான் போகிறோம். சரீரமோ மனசோ இல்லைன்னா நான் செத்து போகிறேன் இல்லை, எனக்கு என்ன சொல்லிட்டாலும் நமக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆத்மா அழிவதில்லை. நஜாயதே மிரியதே வாக்கதாச்சு. அதனால சொல்லுங்க, படிங்க. This is the idea of the Lord for those whose vital airs have departed, the dead, and for those whose vital airs have not, the living. The knowers of self, Atmajnaha, do not grieve. அதான் நீங்க புரிஞ்சுதா? அதனால ஆத்ம ஞானத்துக்கும் கவலையா படுறது கிடையாது, வருத்தப்படுவதில்லை. ஏன்னா ஒருவரும் அழிவதில்லை. நஜாயது, ஒருவரும் பிறந்ததில்லை, ஒருவரும் அழிவதில்லை. ஆத்மாங்கிறது எட்டர்னல். அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இட் இஸ் எட்டர்னல். எக்காலத்திலும் கூட அந்த ஆத்மானா எதுக்காக கவலைப்படணும்? கோவிட் வந்துதா, போயிட்டா போட்டு போகிற, இன்னொரு இது முடக்க போகிற எடுத்தாப்புல, நோ ப்ராப்ளம். அதனால கேன்சரா பரவாயில்ல, போயிட்டு போகிறது. சரி சரீரம் போட்டு கேட்டு நியூ சரீரம் வசாம்சு ஜீர்ணானி தாவிகாய நவானி கிருநாதி நரோபராணி சரியானி. என்ன கிரேட் சென்சஸ் ரிலீஃப் இல்லையா? கவலையே கிடையாது. Panda is knowledge of the self. Those who have it are panditaha. Why it is securing the status of self-knowledge. Transcendentally speaking, you grieve for those who are eternal, and as such do not call for grief. Therefore you are demented. This is Lord's idea. பிரக்ஞாவாதாம்ச பாஷசே கதாசூன பண்டிதா. நீ முட்டாள். டிமெண்டட்னா பைத்தியம், புத்தி போய் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற. நீ அடுத்தன்னா புத்தியில் நடத்துவோம். நோபடி இஸ் பார்ன், நோபடி டை. சரீரம் போகிறது, வாசாம்சி ஜீர்ணாதி வரப்போகிறது. யதாபிகாய நவானிகிருநாதி நரோபராணி. என்ன வாட் எ கிரேட் கன்சலேஷன் இல்லையா? ஓகே, ரைட், வெரி குட். குவிக்காக போய்ட்டு நம்ம பொறுத்தது. ஓகே ஓகே, நான் அடுத்தது போலாமா? அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? யார் படிங்க? நித்யா கதம் நித்யாஹ கதம். Why do they not call for grief? Because they are eternal. How? அதுக்கான நீங்க சொல்ற நான் படிக்கட்டுமா? நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க படிங்க, நீங்களே படிங்க. நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதః பரம். ஓகே. Never at any time have I been not. ஓகே, படிச்சோம். இதுல இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் படிக்கணும். விஜயமாமி படிக்கிறேடா? சம்ஸ்கிருதம் படிக்கிறேன். நது ஏவ ஜாது கதாச்சித் அஹம் ந ஆசம் கிந்து ஆசம் ஏவ அதீதேஷு தேகோத்பத்தி விநாசேஷு घटादिषु वेद इव नित्यः एवं अहम आसम इति अभिप्रायः. तथा न त्वं न आसिः किन्तु आसिः एव तथा न इमे जनाधिपाः न आसन् किन्तु आसन् एव तथा न च एव न भविष्यामः किं भविष्यामः एव सर्वे वयम् अतः अस्मात् देहविनाशात् परम् उत्तरकाले अपि त्रिष्वपि कालेषु नित्याः आत्मस्वरूपेण इत्यर्थः. देहभेदानुवृत्त्या बहुवचनम्
न आत्मभेदाभिप्रायेण. ஓகே, இப்போ வந்து யாரு லலிதா இங்கிலீஷ் படியுங்க. லலிதா இங்கிலீஷ் படிங்க. லலிதா மாமி படிக்கணுமா? படியுங்க. லலிதா படியுங்க. Never at any time was I not. On the contrary. முள்ள படியுங்க. Never at any time was I not. Okay. On the contrary, I certainly ever was. Ever was. My bodies originated and perished in the past. In them all, like space in thoughts and the like, I remain an eternal entity. இப்போ இல்லை ஒரு நிமிஷம் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றும் அழிவதில்லை. எப்படி லைக் ஸ்பேஸ் இன் பாட். ஒரு பானையில் 100 குடங்கள் வச்சுருக்க ஒரு ரூமில் வச்சுக்கோங்க. ஒரு பானை உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. குடத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ்னா ஸ்பேஸ் தெரியலையே, ஸ்பேஸ் இருக்குது. உடஞ்சி போச்சுன்னா அந்த ஸ்பேஸ் இங்கே உடஞ்சி போகிறதோ, பானை தான் உடஞ்சி போகிறது. சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்குது. சரீரம் போச்சுன்னா சரீரம் தான் போகிறது. உடஞ்சி போகிறது சரீரம், அழிஞ்சு போகிறது சரீரம். ஆத்மா அழியுது. உள்ளே இருக்கிற ஆத்மா அழியுறது இல்லை. அது இந்த பானையில் இருக்குது, அந்த பானையில் இருக்குது, அந்த பானை உங்கள்கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆத்மா இருக்குது. ஒரே ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. லலிதாமாவோட ஆத்மா வேற இல்லை, வாசுதேவனோட ஆத்மா வேற இல்லை, விஜயமாவோட ஆத்மா வேற இல்லை. எல்லாம் ஒரே ஆத்மா தான். வெவ்வேறு சரீரங்களில் இருக்குது. அந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு சரீரம் லலிதான்னு சொல்கிறோம், அதே பேருமா விஜயான்னு சொல்கிறோம், இப்போ வாசுதேவன் சொல்கிறோம். என்ன பட் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். என்ன அதனால படிங்க. This is the idea. Similarly, you were not non-existent. On the contrary, surely you too existed. So also these rulers of men were not non-existent. They too existed, to be sure. ஒரு நிமிஷம் இல்லை, எல்லாரும் இது மாதிரி எல்லாரும் சரீரத்தில் இருக்கிற அந்த அவர் சொல்கிற இங்கே இருக்கிற மற்ற இந்த இந்து காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இருந்தால், ஸோ டு ஆல் தீஸ் ரூலர்ஸ் உலக எல்லாம் மென் were all not existent. They too existence to be sure. எல்லாரும் இருக்கா, ஒருவரும் அழிவதில்லை. ஆத்மாங்கிறது அழியாது, சரீரம் தான் அழியிறது. என்ன பீஷ்மரை கொள்ளையில பீஷ்மரோட சரீரத்தை தான் கொள்றா, ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவை கொள்றது இல்லை. இந்த ஆத்மாங்கிறது அழியாது, நான் அழியா சேர்ந்து. ஓகே, படிங்க மேலே. So we all shall not cease to exist, but continue to be in the future as well after the disintegration of the body. புரியுதா? சரீரம் அழிந்தாலும் இந்த ஆத்மா அழிவதில்லை. அதனால நான்கிறது சரீரத்தை வச்சிருந்தேன்னா நான் போயிட்டு பயப்படுறோம். என்ன நீ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, போனால் போகட்டும், போடா நான் போறது சரீரம் தான் போறது. ஓகே அப்புறம் the idea is that in all the three divisions of time we are eternal as identical with the self. இதனால ஒரு காலத்திலும் அழியறதில்லை. ஆல் டைம்ஸ் நான் இறப்பது என்பது கிடையாது. என்ன in all periods of time I am so division past present future டிவிஷனே கிடையாது. காலத்தில் இருக்க வெரி கொஸ்டின் ஆஃப் பாஸ்ட் ப்ரெசென்ட் இல்லையா? கிடையாது இல்லையா? இப்போது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இங்கே உலகத்தில் இருக்கப்போ பகல் ராத்திரி டிவிஷன் இருக்குது. நீங்கள் இதில் இரண்டு இதுக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, ஒரு கால் தட் இன்டர்நெட் அதில் போகிறேன்னு வச்சுக்கோ, அங்கே போகிற எப்போவுமே சூரியன் இஸ் ஆல்வேஸ் தேர், வித்தியாசம் கிடையாது. இப்போ இரவு என்ன பகல் என்ன எல்லாம் ஆல் த டைம். ஓகே, அது மாதிரி ஸோ டு வி ஆல் ஷல் நாட் சீஸ் டு எக்ஸிஸ்ட். அப்புறம் படிங்க. பட் the plural number is verse 12 refers to the differences in respect of bodies. It does not point to a plurality of selves. The plural number is verse 12 refers to differences in respect of bodies. But continue to be in future as well. And after the disintegration of the body, idea is that now the three divisions of them are eternal is identical with the same. The plurality number in the verse 12 refers to the differentiation in respect of bodies. நிறைய சரீரங்கள் இருக்கு, ஆனால் இருக்கிற ஆத்மா ஒரே ஆத்மா தான். வாசுதேவனோட ஆத்மா வேற இல்லை, லலிதாமாவோட ஆத்மா வேற இல்லை, விஜயாமாவோட ஆத்மா வேற இல்லை, மாலதிமாவோட ஆத்மா வேற இல்லை. எல்லாம் ஒரே ஆத்மா தான். எல்லா சரீரத்தையும் அதே ஆத்மா தான் இருக்குது. பானைகள் இருக்குது, 10 பானைகள் இருக்குது. 10க்குள்ளே இந்த பானையிலையும் காற்று இருக்குது, அந்த பானையிலையும் காற்று இருக்குது, அந்த பானையிலையும் காற்று இருக்குது. இருக்கிற காற்று ஒரே காற்று தான். இந்த பானையில் இருக்கிறது விஜயா காற்று, விஜயா மாமி காற்று, இந்த பானையில் இருக்கிறது மாலதி மாமி வித்தியாசம் கிடையாது. ஒரே ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம பேரை வச்சுட்டு சண்டை போட்டுருக்கோம் ஒருத்தரோட ஒருத்தர், இவா வேறேன்னுட்டோம்.
எல்லாம் ஒரே ஆத்மா தான் அப்படிங்கிறத பாயிண்ட் சொல்லுவேன். அப்புறம் படிங்க. நித்யः ஆத்மா இதி மாமி படிக்கணும். மாலதி மாமி she is more distinctly कथमिव नित्यः आत्मा इति दृष्टान्तम् आह. In what manner is the self eternal? An example is offered. Again the question and the Sanskrit word chinna answer. In the what manner is the self eternal? How is self eternal? Chakra example kutukara. देहिनो स्मिन्यता देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तर प्राप्ति धीरस्तत्र न मुह्यति. ஓகே, இப்போ வந்து யார் இப்போ விஜயா மாமி படிக்கிறா? படிக்க முடியுமா? கொஞ்சம் மாலதி மாமி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். விஜயா சம்ஸ்கிருதம் படிக்கிறேன். படிக்கிறேன். ஓகே, வெரி குட். ஓகே. देहः अस्य अस्ति इति देहि तस्य देहिनः देहवतः आत्मनः अस्मिन् वर्तमाने देहे यथा येन प्रकारेण कुमारभावः बाल्यावस्था यौवनं यूनभावः मध्यमावस्था जरा वयोहानिः जीर्णावस्था इति एताः तिस्रः अवस्थाः अन्योन्यविलक्षणाः. तासां प्रथमावस्थानाशे न नाशः, द्वितीयावस्थोपजननेन उपजननम् आत्मनः. किं तर्हि अविक्रियस्य एव एकस्य द्वितीय तृतीय अवस्था प्राप्तिः आत्मनः दृष्टा. तथा तद्वत् एव देहात् अन्यदेहः देहान्तरं तस्य प्राप्तिः देहान्तरप्राप्तिः अविक्रियस्य एव आत्मनः इत्यर्थः. धीराः धीमान् तत्र एवं सति न मुह्यति न मोहम् आपद्यते. इंग्लिश पढ़ेंगे. The embodied self, Dehi, is what owns the body. For the embodied self, in the present body, there are childhood, the condition of a child, or the early stage of life. Okay. The embodied self, the present body, there are childhood, the condition of the child, or the early stage of life. இல்லை எப்படின்னா அது புரியுது? இங்கிலீஷ் புரியுது இல்லையா? அது எம்பாடியில் வந்து குழந்தைகளாக இருக்கும், வாலிபனாக இருக்கும், அப்புறம் முதியவனாக இருக்கும், இல்லை வயசாகிட்டு இருக்கு. பாடி சேஞ்சஸ் உள்ள இருக்கிற ஆத்மா அதே ஆத்மா தான். அதே ஆத்மா தான். ஓகே. ஆமா. Youth, the condition of the young man, the middle stage, the old age or decline due to age, the stage of disintegration. These three stages are different among themselves. When the first among them ends, the self does not end. When the second comes into being, the self is not born. On the contrary, it is observed that to the one and immutable self, the second and the third stages accrue. Should I stop now? When the second comes into being, just as the example cited, so undoubtedly immaterial self wins another body different from the present one. This is the sense. An intelligent person, Dhira, is not bewildered in these circumstances. दक्षिणामूर्ति अष्टकத்துல கூட बाल्यादिष्यपि जागृतादिषु तदा இதே அர்த்தம் வருது. ஆமா, வியாவிருத்தா சுருத்தும் அகம் இதி. அதான் ஆத்மா. அகங்கிறது பார்த்தோம். பால்யாதிஷு ஜாகிரதாதிஷு சர்வாசு அவஸ்தாசு வியாபிருத்தாசு அனுவர்த்தமான் அகம் இதி. எல்லா நிலைகளிலும் நான்கிறது கூட தான். நான் குழந்தையா இருந்தேன், நான் ஒரு வாலிபராக இருந்தேன், நீங்கள் யுவதியாக இருந்தேன், அப்புறம் மிடில் ஏஜ் ஆச்சு, ஓல்டு ஏஜ் ஆச்சு, எல்லாம் ஒரே ஆத்மா தான். பட் ஆத்மா டஸ் நாட் கெட் ஏஜ்டு. சரீரம் தான் கெட் ஏஜ்டு.
என்ன பல்லு போச்சு, காது கேட்கல, கண்ணு கேட்கல, அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு பாடி ஆத்மா இது சேம் ஆத்மா. என்ன ஓகே. यद्यपि आत्मविनाशनिमित्तः मोहः न सम्भवति नित्यः स न सम्भवति नित्यः आत्मा इति विजानतः, तथापि शीतोष्णसुखदुःखप्राप्तिनिमित्तः मोहः लौकिकः दृश्यते। सुखवियोगनिमित्तो मोहः, दुःखसंयोगनिमित्तश्च शोकः इत्येतत् अर्जुनस्य वचनम् आशंक्य भगवान् आह। तो इत्येतत् अर्जुनस्य वचनम् आशंक्य भगवान् आह. நீங்க படிங்க. So for one who knows the self to be eternal. கொஞ்சம் முள்ள ஒரு விஷயம். Though for one who knows the self to be eternal, it is impossible to be bewildered by the notion that the self perishes, or still bewilderment due to cold and heat, pleasure and pain is commonly noticed. So too is noticed bewilderment due to separation from the joys of life and grief arising from contact with pain. The Lord anticipates that Arjuna may raise the question and says, ஒரு விஷயம் நான் எங்க மிஸ் பண்ணிட்டேன் உங்களை. என்ன இன்னைக்கு என்ன பேஜ் 20 ஒரு நிமிஷம் 20 பேஜ் எனக்கு வந்து கேட்கவே இல்லை எதுவுமே. நீங்க எங்க இருக்கீங்க? இப்பதான் வந்தது பேஜ் என்னோட சம் ப்ராப்ளம் இப்போ வந்திருக்கு. ஓகே அதான் பேச முடியல. எங்க வந்திருக்கேன் இப்போ? 13வது பேஜ்ல 30வது பேஜ் வந்தாச்சா? அதான் 14 இந்த கீழே. ஆமா 14 அது முடிச்சிருக்கோம். நான் எனக்கு அது மேல எனக்கு சொல்ல முடியல, இதுவும் முடியாது, பார்க்கவும் முடியல. சம்திங் வென்றான். பரவாயில்ல. ஒரு இப்போ எனக்கு ஐ அம் லிட்டில் கன்ஃபியூஸ்னா எங்க ரிகல்ட் சொல்லுங்க மாமி. நீங்க 14 ஒரு நிமிஷம் 14 இங்கிலீஷ் 14 ஆமா 14 தோ தி ஒன் who knows the self, அதான் ரொம்ப ஃபாஸ்டா போக கூடாது. நம்ம கொஞ்சம் முள்ளா போகணும். அவசரம் நாவல் இல்ல நமக்கு அவசரம் இல்ல. முள்ளா போனாதான் புரியும் நமக்கு. என்ன நம்ம தேகினோஸ்மினுக்கு வந்துட்டோமா, ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். அது இந்த 13 பேஜ் 29ல தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமானம் விவரம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்திரம் ஸ்டாண்ட் பண்ணினோமா? சமஸ்கிருதம் படிச்சேல படிச்சு விட்டல இங்கிலீஷ் படிச்சோம். அர்த்தம் தெரியும். அதான் சொல்லி பண்ணுங்க. தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமானம் இவ்வரம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி. தேகத்தை தேகினகனா தேகத்துல இருக்கிறோமா, தேகத்துக்குள்ள இருக்கிறவன் யாரு? ஆத்மா. ஆத்மாவுக்கு தான் தேகத்துக்கு தான் யங் ஏஜ், குழந்தையா இருக்கிறோம், தமிழறோம், முண்டி போட்டுக்கிறோம், அப்புறம் நிற்கிறோம், பிடிச்சிக்கிறோம், நடக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் வயசாக இருக்குது ஓடுறோம். ஆல் தீஸ் திங்ஸ் இட் இஸ் ஒன்லி ஃபார் தி பாடி. ஆத்மா அதே ஆத்மா தான். ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஆல் திஸ் தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமானம் யௌவனம் ஜரா. யௌவனம் எங்கேஜ், ஜரா ஓல்ட் ஏஜ். தேகினா இந்த ஆத்மாக்கள் தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமானம் ததா தேகாந்தர பிராப்தி. அப்புறம் தேகம் போய்டுறது. ஸோ அதில் பால்யம் யௌவனம் ஜராங்கிறதெல்லாம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா டஸ் நாட் ஏஜ். ஆத்மா குழந்தையா இருந்தது, குழந்தை ஆத்மா, யௌவன ஆத்மா, வயோதிக ஆத்மான்னு கிடையாது. ஆத்மா கிடையாது. ஆத்மா இஸ் சேம். என்ன அதுக்கு மாறுதலும் கிடையாது, அழிவும் கிடையாது. என்ன தோஹினாஸ்மின் யதாதேஹே கௌமான விபரஞ்சரா ததா தேகம் தரப்பது இது சமுஸ்தே. அதான் என்ன சொல்றார்? தி எம்பாடிட் செல்ஃப் தேஹி இஸ் வாட் ஓன்ஸ் அ பாடி. தேஹின்னா ஆத்மா, தேஹின்னா ஆத்மா, தேகத்தை உடையவன் ஆத்மா. The embodied self, the present body. There are childhood, the condition of a child, or the early stage of life, youth, the condition of a young person, the middle age and old age, or declined age due to age.
the stage of disintegration. There, 3 stages are different among themselves. ஒன்று வேற என்ன? When this final, when the first one self does not end. First among them ends. Volume முடிஞ்ச உடனே second does not end. Self அது வால்யூம் முடிஞ்சு விடுறது, ஆத்மா முடிகிறது இல்லை, பாடிக்கு தான் வால்யூம்ங்கிறது. When second comes by, the self is not born. அதனால எவ்வளவு வருதுன்னா எவ்வளவு பிறக்கிறது இல்லை, ஆல்ரெடி தேர். அதனால ஆத்மா கான்ஸ்டன்டா இருக்கு, பாடி தான் மாறுறது. இப்போ பேபியா இருந்து இப்போ யங் மேன் ஆயிடுறது, யங் உமன் ஆயிடுறது. என்ன? On the contrary, it is observed that to the one immutable self, the second and the third stages accrue. Immutable self மாறாத அந்த ஆத்மாவுக்கு முதல்ல பால்யம் வருது, யௌவனம் வருது, வார்த்திகம் வருது, அப்புறம் போயிடுறது, பாடி போயிடுறது, ஆத்மா இருக்கு. ஆனா ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் அது. இந்த ட்ரெஸ் குழந்தை ட்ரெஸ் தூக்கி எரிஞ்சிட்டோம், எவ்வளவு ட்ரெஸ் வச்சுட்டோம், மிடில் ஏஜ் ட்ரெஸ், அப்புறம் ஓல்ட் ஏஜ் ட்ரெஸ் போட்டு ஓல்ட் ஏஜ் ட்ரெஸ். இது சத்திர முக்கியது. ஏன்னா just as the example cited, so the undoubtedly means another body different from the present one. இந்த பாடி போயிடுறது, இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பாடி கிடைக்கிறது. ஆத்மா போறது இல்லை. ஆத்மாவுக்கு வால்யூம் கிடையாது, யௌவனம் கிடையாது, ஜரா கிடையாது, டெத் கிடையாது. நான் ஆத்மா. நீங்க இதை ஒத்துலாட்டா உங்களுக்கு வேலை டெத் வயசாச்சு, சரீரத்துக்கு வயசாச்சு, எனக்கு வயசால. நான் இது ஆத்மா வச்சுக்கோ, எனக்கு வயசால, சரீரத்துக்கு வயசாகுது. சொல்ல முடியுமா அவங்களால? அதான் பாயிண்ட். வெளிக்கிறது எனக்கு வெளிக்கிறது, சரீரத்துக்கு வெளிக்கிறது. சொல்ல முடியுமா? Just as the example said it, so the undoubtedly immaterial self means another body. Immediate body means another body different from the present one. This is the sense. This is the idea. An intelligent person, Dhiraha, is not bewildered in these circumstances. ஒரு தீரம் வந்து கவலைப்படுறது இல்லை. நம்ம நிறைய போட்டோம், இது போகிறோம், நமக்கு இதுக்கு மேலே இவ்வளோ ஃபர்ஸ்ட் போடணும்னா இன்னும் நமக்கு நிற்காது, நிறுத்திக்கலாம். பேசலாம். ப்ரிப்பேர் டு லீவ் இட் 4:09 ஆகுது. வில் ஸ்பெண்ட் another 20 minutes பேசலாம். சொல்லுங்க. ஸோ புரியுறதா? இது புரிஞ்சதுன்னா ப்ராப்ளமே கிடையாது. அதனால ஆமா, திஸ் இஸ் த ஆத்ம ஜானம். நிச்சய ஜானம்லாம் வந்துட்டு போகிற சமாச்சாரம் வேண்டியதில்லை. இது ஆத்ம ஜானம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ஓகே, அப்புறம் அப்படி இருக்க சொல்லுங்க எல்லாரும். லெட்ஸ் ஸ்டாப் நவ. ஒரு half an hour போகுது. half an hour மேல வந்து ஓவர்டோஸ் ஆயிடும். வில் கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரம் போன்ல படிச்சா அடுத்து படிக்கணுமா? பார்த்தா 14th வில் கோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே பிளான் இஸ் ஓகே. ஏனா பிரகாஷ் ஸோ இன்னைக்கு என்ன தேதி? டுடே இஸ் so next class is 13. Next class is 13, correct? 13 is 13. 36 illa? Yes. 13 Thursday. 24. Last Thursday you were sick, Guruji. June or July la irukuma. Last Thursday. Adutha class வந்து you will take the 14th sloka next class. Okay? படிச்சிட்டோம்ல, பூரா படிச்சிட்டோம் இல்லையா? ஓகே. நான் கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம். ஓம் பூர்ணம் ட்ரை பண்ணலாம். அடுத்த பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.